அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால இவங்க கிட்ட இரக்க குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதுலேயுமே ஒரு மனித நேயத்துடன் செயல்படக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் சரிங்க, அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க, அதை வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது, உங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களில் நிதி நிலைமை, முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்தலாம். எவரையுமே காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. எப்பவுமே மகர ராசிக்காரர்களுடைய வழி தனி வழியாக தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்பாங்க, மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிக பலம் பலவீனம் ரெண்டுமே அவங்களுடைய பிடிவாதமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் சமரசம் இல்லாமல் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக போராடக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தன்முனைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்கும். தான் எடுத்த முடிவை எப்படியாவது அதில் முன்னேற்றம் காணணும், அதை வெற்றி காணணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. உதவிக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கு அஞ்சாதவங்க. வேலை பார்க்க நிறுவனத்துலேயோ அல்லது மற்ற இடத்துலையோ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படி அவங்க இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்கிறதுனால என்னமோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கே பிடிக்காதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலையை அவங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றி அமைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் கோவிலில் இருக்க பிடிக்கும். ஆனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல தான் பெரும்பாலும் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலுமே தன்னை மாற்றிக்காதவங்க. ஒரு செயலில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. தனித்துவமானவங்க. யாரையாவது காப்பி அடித்து அதன் பிரகாரம் செயல்படுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதன் பிரகாரம் தான் செயல்படக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையா அப்படின்னு நினச்சி அந்த வேண்டுதலாக நினச்சிக்கிட்டு நிறைவேறும்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். சுக்கிரனும் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்கு. இதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணத்தேவை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆடை அணிகலங்கள்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அதனால கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவாகும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பண வரவு சிறப்பாகவே இருக்கு. வாகனம் யோகம்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு. புதிதாக வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. அதற்கான முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான நிலை, அவங்க கிட்ட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வீண் அலைச்சல் ஒரு சிலருக்கெல்லாம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த டைமில் திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்ற பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவியிடையே திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். கவனமாக இருங்க. இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க வைக்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிருங்க. குடும்ப உறுப்பினர்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இந்த வாரத்தில் வரும். கவனமாக இருங்க. பெண்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. தோழிகளுடன் சுமூகமான பேசி பழகுவது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் வேகம் இருக்கும். சக மாணவர்களுக்கிடம் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுறது ரொம்பவும் நல்லது அன்பர்களே. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி மாணவர்கள் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பாடங்களை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிங்க. நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பொருள்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள்லாம் ஏற்படும். உங்களுடைய தந்தையுடன் ஒரு சிலருக்கெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சொத்துக்களை வாங்குவதிலும் ஒரு சில தாமதமெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாதத்தில் யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சரக்குகளை விற்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. சரக்குகள் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி பார்த்து அதன் பிரகாரம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தெல்லாம் விரிவு செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த டைமில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு இந்த டைம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளோட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த டைம் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கொஞ்சம் மனம் வருந்தபடியான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் குழந்தைகளோட கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்க வைக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில வழிபட்டுடுவாங்க. அப்படி சனிக்கிழமையில வழிபடும் போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அதே மாதிரி எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்களுடைய கவலை தீபம் போல கவலைகள் அனைத்தும் பறந்து போகட்டும். வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும். வேலை பளுவும் கொஞ்சம் படிப்படியாக குறையும். மறக்காம மகர ராசி அன்பர்களுக்கு தற்போது பாதச்சனி நடைபெற்று இருக்கு. அதனால சனிக்கிழமை தோறும் மறக்காம சனி பகவான் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. அப்படி வழிபடுறதன் மூலிமா சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும். அதே மாதிரி வீண் அலைச்சலும் வேலை
பணவலுவும் படிப்படியாக குறையும். அதேமாதிரி மகர ராசி அன்பர்கள் சனி பகவான் ராசி அதிபதி, அதனால் அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் தரமாட்டார். இருந்தாலும் நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.